பெரிய கௌரவம் கிரேட்டோஸ்க்கு. ஏன்னா கடைசியா ஆசீர்வாதம் வாங்கினாரு. ஒரு ஆனா அவருக்கு ஒரு நானும் ஒரு ஆள்றா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய கிரேட்டோஸ் மண்டிடுவாருன்னு நினைச்சு கூட பார்த்தோம். அதனால தான் எனக்கு கிரேட்டோஸ் மேல எக்ஸ்ட்ரா மரியாதை ஒரு கேம் கேரக்டரா இருந்தா கூட வந்த மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க அது. ஏன்னா யாரா இருந்தாலுமே அந்த மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தனக்கு இருந்த ஒரே ஃபேமிலி மெம்பரான ஆளை இழக்கும் போது அவருக்கு இதெல்லாம் தலையிடாம இருந்திருக்கலாமான்னு ஒரு எண்ணம் சகஜமான சாதாரண ஆளுங்களுக்குலாம் வர வேண்டிய இதுதானே. இவரு பயந்து இருப்பாரு ப்ரோ, சுத்தம் பாப்பாரு. ஆனா அந்த கடைசி போர்ல பிராக் இதானதுக்கு அப்புறம் எதுவுமே பண்ணல, பயப்படல. அத கண்ணுல பாருங்க அந்த லைஃப் இதான மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஏற்கனவே சோலை இறந்தவர் தான் பிராக். சப்போஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தான் மீட்டு இருப்பாங்க. ஒரு முறை இறந்த இதை மீண்டும் மறுமுறையும் மீட்க முடியாதுன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. த கிரேட்டஸ்ட் பிளாக் ஸ்மித். கரெக்ட் ப்ரோ. இந்த கேம்ல ஆனா ஒரு பிளாக் ஸ்மித் எடுத்தது இந்த கேம் அளவுக்கு எந்த கேம்லயுமே முக்கியத்துவம் இல்லை, முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தெரியல. குறிப்பா காட் ஆஃப் 4ல கூட அந்த அளவுக்கு இல்ல. அழகால ஒருத்தன் வருவான், அப்படியே செட்டிலே இருப்பான். எனக்கு தெரிஞ்சு அம்பு பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். பழைய காலத்து அது ஒரு போர் வீரனுக்கு ஒரு இது கொடுக்குற நெருப்பம்பு பயன்படுத்துவாங்க, அப்படியே படகுலே மாதிரி. டூரியன் கூட நல்லா கேட்டது. ஓ இவங்க தான் விட போறாங்க சொல்லுங்க. இதுவும் கரெக்டு தான். ஏன்னா சரியா அதில் கரெக்டாக எல்லாமே கிரேட்டோஸ் பண்ணாங்க. நல்ல கேரக்டர், ஒரு சென்ட் ஆஃப் ப்ரோ. இந்த கேம்ல எத்தனையோ கேரக்டர், சூப்பரான கேரக்டர்ஸ் இருக்கு. பெஸ்ட் கதை ப்ரோ. கேம் ஆஃப் தி இயர் கொடுத்துருக்கணும். எதை வச்சு முடிப்பாங்க? சும்மா ஜூரி அவார்ட்ஸ் மட்டும் வச்சு கொடுத்தது தப்பு ப்ரோ. அப்புறம் நமக்கு ஓட்டிங்கே நமக்கு கொடுப்பாங்க. பேர்லயே அவங்க திட்டுற மாதிரி வருதுங்க. அவன் இதுக்கு போயிட்டான ஜெயன்ஸ் சின்ரி இன்னமும் கோவமா இருக்காரு பிள்ளை. இன்னும் பிராக்கை பத்தி பேசாம ஒரு கோவம் வருது. இன்னுமே பாருங்க ப்ரோ, அவரால் மறக்க முடியல போல. இது ஒரு அடுத்த கேம்ல ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுமோ? ஆனா இவர் இப்ப எங்க போவாரு? டக்குன்னு போயிட்டாரு பாருங்க. இந்த கேம்ல தான் ப்ரோ காமிச்சிருக்காங்க, மத்த கேம்ல கட் சீன்ல காமிச்சிருவாங்க. போலாம். என்ன பொந்து எதுக்கு சொன்னீங்க? என்ன சொல்ற? அதாவது நீங்க என்ன எடுக்க இன்னும் பெருசாகிட்டே இருக்கும். ஓ ரிடில் நினைக்கிறேன் ப்ரோ. அது முன்னாடி கேட்ட ரிடிலுக்கான பதில் கேட்ட ரிடில். அதுதான் ஹோல். புளியை தான் தொண்ட பெருசாகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பதில் கேட்கும் போது கிரேட்டோஸ் எதுவுமே சொல்லாம ஸ்டாப் பண்ண சொல்லிடுவாரு.